புதுச்சேரியில் 10 இடங்களில் புயல் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரஹ்மான் வழங்குகிறார். ரஹ்மான், ஒத்திகை நிகழ்ச்சி குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, புதுச்சேரியை பொறுத்தவரை அதிக அளவுக்கு மழை, வெள்ளம், புயல் இதனால் பாதிக்கப்படுகின்றது. நீங்கள் கடந்த மாதம் கூட பார்த்துக்கலாம், புதுச்சேரியுடைய வரலாற்றிலே இதுவரை ஜனவரி மாதத்தில் இந்த அளவுக்கு அதிக அளவு மழை பெய்திருக்காது. அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்து புதுச்சேரி நகரமே வெள்ளக்காடாக ஆனது. ஆகவே இது போன்ற சூழ்நிலையில் புதுச்சேரியில் இது போன்ற ஒத்திகைகளை, அதாவது இந்த பாதுகாப்பு ஒத்திகைகள், மேலும் அவர்களை மீட்பது எப்படி என்பது குறித்தான ஒத்திகைகளை நடத்த வேண்டும் என்று மத்திய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேல் புயல் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது புதுச்சேரி தலைமை மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனையிலே வெள்ளம் புகுந்தால் அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளை எப்படி உடனடியாக அப்புறப்படுத்தி அவர்களை வேறு இடத்துக்கு கொண்டு செல்வது, இது போன்ற நேரங்களில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு எது போன்ற சிகிச்சை அளிப்பது என்பது குறித்தான ஒத்திகை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைத்தான் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து காலை 8 மணிக்கு இந்த புதுச்சேரியிலே புயல் பாதிக்கப்பட்டதாக பேரிடர் மேலாண்மை துறை அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக புதுச்சேரி அரசு அனைத்து பொதுமக்களுக்கும் குறுஞ்செய்தி மூலமாக வந்த தகவல், அதாவது இது ஒத்திகைக்கான தகவல், பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 10 இடங்களுக்கு மேலாக புயல் பாதிக்கப்பட்டால், அதாவது கடற்கரை ஓரப்பகுதிகளிலே கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள், அவர்களுடைய படகுகள், வலைகள் உள்ளிட்டவர்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அங்கு சிக்கியிருக்கவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும், அவர்களை எவ்வாறு மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இதில் கடலோர காவல்படை, புதுச்சேரி தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய ஒருங்கிணைந்த அதிகாரிகள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்தில் நடைபெறக்கூடிய ஒத்திகை, அதாவது தீவிர சிகிச்சை, அதாவது மருத்துவமனையிலே வெள்ளம் புகுந்தால் அந்த பகுதியிலே தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களை எவ்வாறு உடனடியாக அப்புறப்படுத்தி அதே சிகிச்சையை அவர்களுக்கு எவ்வாறு அளிப்பது, இதுதான் இந்த ஒத்திகையுடைய முக்கிய அம்சம். இதை முழுவதுமாக இங்க இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரிகளும், மருத்துவ கண்காணிப்பாளர்கள் மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளும் இதை நேரடியாக கண்காணித்து இதை பதிவு செய்கின்றார்கள். தொடர்ந்து புதுச்சேரியை பொறுத்தவரை 2011க்கு பிறகு, தானே புயலுக்கு பிறகு பல்வேறு புயல்களை சந்திருக்கின்றது, வெள்ளங்களை சந்தித்திருக்கின்றது, கனமழை சந்தித்திருக்கின்றது. ஆகவே இது போன்ற காலங்களில் இது போன்ற ஒரு ஒத்திகை முக்கியம். இங்கு வருவாய்த்துறை அதிகாரி இருக்கிறார், நாம் கேட்போம். அதாவது இந்த என்ன மாதிரியான ஒத்திகைகள் முக்கியமா நடத்திட்டு இருக்கு? இப்போ நமக்கு கொடுத்த சினாரியோ, இந்த பேரிடர் காலத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளம் வந்து தண்ணீர் புகுந்தது. இந்த பேஷண்ட், அங்க இருக்க பேஷண்ட்லாம் கரண்ட் இல்லாததால வேற இடத்துக்கு ஹையர் கிரவுண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2வது மாடி கொண்டாந்து அதே சிகிச்சை இங்க எப்படி கொடுக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காக நாங்க மொபிலைஸ் பண்ணி எப்படி கொண்டு வரோம், பேஷண்ட்டை எவ்வளவு பாதுகாக்க முடியும் என்பதை காண்பிப்பதற்காக இந்த ஒத்திகை நடந்தது. இப்போது எல்லா பேஷண்ட்டும் தரைத்தளத்திலிருந்து 2ஆம் மாடி கொண்டு வந்து மருத்துவர் உதவிகளோடு இங்கு எல்லா சிகிச்சைகளும் நடக்கின்றன. அதாவது பேரிடர்கள் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது, எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் வரும். ஆனால் அதை நாம் எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதற்கு இந்த ஒத்திகை மிகுந்த ஒரு பயனாக இருக்கின்றது. பூங்குழலி, நன்றி ரஹ்மான்.